வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு பயணமாக இருக்காது. பயணமாக இருக்க போவதும் கிடையாது. அது ஒரு ஆழமான அனுபவங்களின் ஒரு சங்கமமாக மட்டுமே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். நீங்க யாரையும் எளிதில நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு முறை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்கள முழு மனதோட நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது பணம் ரீதியாகவோ வேற ஏதாவது பொருள் ரீதியாகவோ எதுவாக இருந்தாலும் அவங்களே உங்களிடம் வந்து உதவின்னு கேட்பதற்கு முன்பாக நீங்க அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்க. அதனால தாங்க உங்களை ஏமாத்தியவங்களை உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண நபர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய உள்ளத்துல இடம்பெற்ற ஒரு நபர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. உங்க கூட நெருங்கிய ஒரு நபர்கள் மட்டும்தான் உங்களை ஏமாற்ற முடியும். வெளியிலிருந்து யாராவது ஒரு புதிய நபர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னா அவங்கள நீங்க சும்மா விட மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களாகத்தான் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டுதாங்க இருப்பீங்க. உங்களை ஏமாத்தியவங்க மொத்தம் 3 வகையில் இருப்பாங்க. முதல் வகை என்ன தெரியுமா? உங்களோடு தான் தினமும் இருப்பாங்க. தினமும் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவங்க உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. வெளியில் நெருக்கமாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு போட்டி போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுடனே இருப்பார்கள். ஆனால் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர்களாக கூட நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில கூடவே இருந்து உங்களை குளிப்பறிக்கணும்னு நினைச்ச ஒரு நபராக இருப்பாங்க. 2வது நபரா இருக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? உங்களுடைய உறவினர்கள். உங்களிடம் உதவி வாங்கியிருப்பாங்க. தேவையில்லாத நேரத்துல உங்களிடம் இருந்து விலகி இருப்பாங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு போகும்போது அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். 3வதாக இருப்பது, நீங்க உயிரோடு நேசித்த காதல்ல ஒரு நபர், அந்த காதலித்த ஒரு நபராக கூட இருக்கலாம். அவரும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை புரிஞ்சு கொள்ளாம உங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்திருக்குங்க. நீங்களும் என்னதான் செய்யறது, யாரைத்தான் நம்ம முழுமையா நம்புறது அப்படின்னு தெரியாம இதுவரைக்கும் முழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயம் நீங்க ஏமாத்தப்பட்டதுக்கான காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க உண்மையாக இருந்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க அதிகமா ஏமாத்தப்பட்ட ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு தாங்க இருப்பீங்க. நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. சந்தேகப்படாம இந்த ஒரு நபர் என்னை விட்டு போக மாட்டாங்க என்று நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இதுவரைக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களோடு இருந்த போதும் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்திருக்க மாட்டாங்க. ஆனா அது உங்களுக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு பிடிக்கும். அதனால நீங்க அவங்கள உங்க கூடவே வச்சிருப்பீங்க. அவங்க பணம் செலவழிப்பதா இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ணப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டு தாங்க இருந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? அவங்க உங்களை ஒரு துணை மாதிரி பார்த்துருப்பாங்க. ஒரு முக்கிய மாதிரி கிடையாது. அவங்க நீங்க கூட இருந்தா அவங்களுக்கு நன்மைகள், அவங்களுக்கு செலவு ஏற்படாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா நீங்களே பார்த்துக்கிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை வழி நடத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாமல் பிற்காலத்தில் தான் அது உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சிருப்பீங்க? உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், உங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுக்காக நீங்க ஆதரவுகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்தையுமே நீங்க அவங்களுக்காக கொடுத்திருப்பீங்க. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட நீங்க முன்னிலையில வந்து நின்றுருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உங்களுக்கு நேரம் வந்தபோது அவங்க பின்புறம் போய் நின்றுப்பாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது உதவின்னு கேட்டு நீங்க போகும்போது அவங்க முன் வராம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க பின்ன போயிருப்பாங்க. அவங்களும் இந்த ஒரு வேறுபாடு தாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அவமானங்கள் 3 முக்கியமான ஒரு கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். முதலாவதாக இருப்பது என்ன தெரியுமா? நீங்க உண்மையாக காதலிச்ச ஒரு நபர் உங்களுடைய அன்பை மதிக்காம மற்றவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்குங்க. 2வதா இருப்பது, உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்க பின்னால உங்களை பத்தி தவறாக பேசப்பட்ட சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. 3வதாக இருப்பது, நீங்க கொடுத்த ஒரு அன்பு அவங்களுக்கு ஒரு நேரம் கழிப்பதற்கான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த ஒரு உண்மை வெளியில வந்த ஒரு தருணம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்திருக்கும். இந்த 3 சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையோட உங்களுடைய உள்ளங்களை நிச்சயமா உடைத்திருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் அதை நினைத்து நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா நடந்திருக்கும். பெற்றோர் ஏன் தெரியுமா உங்களை மதிக்காம இருந்தாங்க? இந்த ஒரு கேள்வி உங்களிடம் நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். ஏன் நம்முடைய பெற்றோர் நம்ம எது செய்தாலும் நம்ம மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருப்பதுதான் உங்களை அவங்க மதிக்காம இருப்பாங்க.
நீங்க உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாம உள்ளுக்குள்ள நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. மேலும் அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அவங்களுக்கு புரியாமல் கூட போயிருக்கலாம். இதனாலும் அவங்க உங்களை தவறாக மதிப்பிட்டிருப்பாங்க. அதனால தாங்க அவங்க அறியாத ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் போராடுகிறீங்க என்பதுதான் அவங்க அறியாத ஒண்ணா நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு துரோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். நீங்க எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால உங்களுக்கு தலைவலியா இருக்கட்டும், மன அழுத்தங்களாக இருக்கட்டும் போன்றவைகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. என்ன ஆகும் தெரியுமா? நான் சரியா போகிறேனோ என்ற ஒரு கேள்விகள் பல முறைகள் உங்களை விடாம பிடித்து கொண்டே இருக்குங்க. ஏன் இல்லாம எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு? இந்த மாதிரி ஒரு கேள்விகள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய ராசியில இருந்த சோதனை காலங்க. அதனால மட்டும்தான் நீங்க என்ன செய்தாலும் இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. உங்களை மனதாலும் சரி, உறவாலும் சரி, பணத்தாலும் சோதித்த காலங்கள் உங்களால மறக்க முடியாத ஒரு காலங்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இனிமே எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயமானது நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா மாற்றப்படும். இது ஒரு மறுபிறவிக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு தோன்றும். நீங்க முன்னால் இருந்த அதே ஒரு மனிதர்கள் போல இனிமே இருக்க மாட்டீங்க. யாரையும் எல்லார் மீதும் நீங்க நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அப்படி நீங்க வைத்த நம்பிக்கையால் அதிகமாக நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி முன்ன மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய சிந்தனைகள் நிச்சயமா மாற்றப்படும். மாற்றி நல்ல விதமான முடிவுகளை மட்டுமே நீங்க எடுக்கவும் நிச்சயமா தயாராக மாறுவீங்க. நீங்க கண்மூடித்தனமா இனிமே யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க சரியாக இருப்பீங்க. நீங்க உங்களை முதல்ல மதிக்க ஆரம்பியுங்கள். மதிக்க ஆரம்பிச்சாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக முன்னேறவும் ஆரம்பிக்கும். நீங்க உங்களை மதிக்காம சில செயல்களை பண்ணுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். உங்களை மதிச்சு நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு காலம் உங்களுக்கு உறுதியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலமாக இருக்கும். உங்களை இது வரைக்கும் எத்தனையோ நபர்கள் சோதித்து உங்களை தாழ்த்தி பேசியிருப்பாங்க. இவனால எதுவும் ஆகாது, இவன் எதுக்கும் உருப்பட மாட்டான் அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் சோதித்து பேசியிருப்பாங்க. அவங்க இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா உயர்த்தப்படும். உங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுக்கு பதில் சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள அமையும். அவங்க பேச முடியாம உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா காண்பீங்க. யாரையும் நம்பாம உங்களுடைய திறமையை நம்பி நீங்க முன்னேறுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பானது நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு நல்ல பலனானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த நல்ல பலனை நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுக்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் வெற்றி காண்பீங்க. யாரையும் நம்பாமல் உங்களுடைய திறமையை நம்பி நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அந்த திறமையினால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். வைத்து உங்களுடைய வேலைகளில் நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதற்கு முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிற மாதிரி ஒரு தொடக்கம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மன மாற்றத்தினால் மட்டுமே அந்த ஒரு தொடக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இனிமேல் யாரையும் பிடித்து நிற்க மாட்டீங்க. நிற்காம உங்கள் சொந்த காலில் நிற்பீங்க. உங்களை மதிக்காதவங்களை விட்டு நீங்கள் விலகிருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை விட்டு போனவங்க எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. அவங்கள திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும். நீங்கள் போய் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டீங்க. அவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து திரும்பி பார்த்து உங்களை தேடி வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி உங்களிடம் நிச்சயமாக காணப்படும். நான் இழந்தது என்ன என்று அனைவருமே உணர ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் நிச்சயமாக இருப்பீங்க. அந்த ஒரு நிலையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அவங்க உங்களை மதித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக உருவாகி இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்த்தியும் காட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய 3 முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும்.
முதல் மாற்றமாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தனைக்கான ஒரு மாற்றங்கள். இந்த ஒரு மாற்றம் நீங்கள் நிச்சயமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட பாசிட்டிவாக மாறும். கெட்டது எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறி அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இரண்டாவது விஷயமா இருப்பது உங்களுடைய சுற்றத்தில் ஒரு மாற்றம். சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய நபர்களை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. வைத்துக்கொண்டு மீதி உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கிடுங்க. அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள நகர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற்றப்படும். அடுத்த மாற்றமாக உங்களுடைய முயற்சிகளில் ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து உழைச்சி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். அந்தளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்குள்ளே கிடைக்கும். இந்த 3 மாற்றங்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முழுவதுமாக கடைபிடித்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியும் கொடுக்கும். இனிமேல் விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே வீண் போகலை. அது உங்களை வலிமையான ஒரு மனிதராக உருவாக்குவதற்காக மட்டும்தான் இந்த மாதிரி சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அதை உருவாக்கி கொண்டிருக்கு. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக உயர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியையோ உங்களுக்கு தேடி கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் பெறப்போகின்ற வாழ்க்கை அதை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமேல் உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பமாகிருச்சு. அதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.